19த் செஞ்சுரியில கேரளால மலபார் அப்படிங்கிற அந்த பிளேஸ்ல நடக்கிற ஒரு வார் காரணமா, அங்கருந்து தப்பிச்சு போற ஒரு நபர் வேற ஒரு டெவில் ஹவுஸ்ல போய் மாட்டிக்கிறாரு. அவருக்கு என்ன நடந்தது? அவர் அங்கருந்து தப்பிச்சாரா? இதெல்லாம் பத்தி சொல்ற படம் தான் பிரம்மயுகம். வெல்கம் டூ த ஷோ சினி வித் நிவி. பிரம்மயுகம். இந்த படம் பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபர்ஸ்ட் பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் வர மாரி ட்ரெய்லரே நம்ம பார்த்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது எப்புட்றா ஒரு படத்த ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் அண்ட் ஒயிட்ல பார்க்கறது? அதுவும் இந்த காலத்துல எல்லாருமே டிஐ கலரிங்க்லாம் இம்பார்ட்டன்ட் குடுக்குற இந்த காலத்துல, எப்படி ஒரு படத்த வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டா பண்ணாங்க அப்படின்றதே நமக்கு யோசனையா இருந்துச்சு. அதேபோல படத்துல பார்த்தோம்னா, மொத்தத்துக்கே ஒரு 10 கேரக்டருக்குள்ள தான் வரும். இதெல்லாம் வச்சு எப்படி இவங்க இந்த படத்த இவ்ளோ சக்சஸ்ஃபுல்லா எடுத்துட்டு போனாங்க? வாங்க பார்க்கலாம். இந்த படத்தோட ஒன் லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா, 19த் செஞ்சுரியில கேரளால இருந்து ஒருத்தர் அங்க நடக்கிற ஒரு போர் காரணமா, அங்க அரண்மனையில பாடக்கூடிய பாணனா இருக்கக்கூடிய அர்ஜுன் அசோகன் அப்படிங்கிறவரு. அதாவது அவர் தேவன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பாரு. அவர் தன்னோட உயிர காப்பாத்திக்கிறதுக்காக காட்டுக்குள்ள தப்பிச்சு ஓடுறாரு. இந்த காட்டுக்குள்ள ஒரு பிரம்மாண்டமான ஒரு அரண்மனைய பார்க்குறாரு. அதுக்குள்ள வந்து கொடுமன் பொட்டி, அதாவது நம்ம மம்முட்டியும் அண்ட் அவரோட சமயக்காரரான கோரன் அப்படிங்கிறவரும் வாழ்ந்துட்டு வராங்க. அந்த கோரன்ங்கிற கேரக்டர சித்தார்த் பரதன் ப்ளே பண்ணியிருப்பாரு. சோ தன்னோட உயிர காப்பாத்திக்கிறதுக்காக இப்ப இந்த நடு காட்டுக்குள்ள அந்த அரண்மனைக்குள்ள போய் ஹெல்ப் கேட்கிறாரு. இப்படிதான் அவர் அந்த அரண்மனைக்குள்ள போய் மாட்டிக்கிறாரு. ஆனா இதுல இருந்து எப்படி அவர் வெளிய வராரு? என்னென்ன அமானுஷ்யங்கள்லாம் அங்க நடக்குது? அப்படிங்கிறது தான் கதை. இந்த படத்த நீங்க பார்த்துட்டு இருக்க 10வது நிமிஷத்திலேயே கம்ப்ளீட்டா ஒரு வேற உலகத்துக்குள்ள போயிருவீங்க. அந்த அளவுக்கு நம்மள கூட்டிட்டு போகுது இந்த படம். ஏன்னா அந்த அளவுக்கு பார்க்குற ஆடியன்ஸ அந்த படத்துக்குள்ள இழுத்துட்டு போறாங்க. யார் யார் அப்படின்னா, மியூசிக் டைரக்டர் ஆகட்டும், ஆர்ட் டைரக்டர், சினிமாட்டோகிராஃபர், டைரக்டர், எடிட்டர், படத்தோட காஸ்டிங் தாண்டி இப்படி இத்தன பேருமே அவங்களோட வொர்க் அவ்ளோ பெர்ஃபெக்ட்டா பார்த்திருக்கிறதுனால தான் இது அவ்ளோ அழகா வந்திருக்கு. பிகாஸ் இப்படி ஒரு பீரியாடிக் ஹாரர் டிராமாவ எல்லாரும் ரசிக்கிற வகையில அதுவும் இவ்ளோ டெப்த்தா சொல்றதுங்கிறது அவ்ளோ சாதாரணமான விஷயம் இல்ல. அண்ட் முக்கியமா இதுல நம்ம மம்முட்டியோட ஆக்டிங் இருக்குல்ல, மனச பிரிச்சுட்டாப்ல. அவரோட அந்த எக்ஸ்பிரஷன், அவரோட அந்த சோகமா இருக்கட்டும், அவரோட தோரணையா இருக்கட்டும், அதுவும் அந்த பல்ல அவர் போட்டிருக்க அந்த மேக்கப் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா சிங்க் ஆயிருந்தது. இது எல்லாத்தையுமே தாண்டி படத்த இவ்ளோ டெப்த்தா பார்க்க நம்மள கொண்டு போற விஷயம் அந்த ஆர்ட் டைரக்டர் போட்டிருக்க அந்த செட் தான். படத்துல நீங்க அது ஒரு செட்டுன்னே கண்டுபிடிக்க முடியாத வகையில அற்புதமா இருந்தது. அவ்ளோ பிரில்லியன்ட்டா ஒரு இடத்தையும் செதுக்கியிருக்காரு ஜோதிஷ் சங்கர். அண்ட் அதே போல ஒரு ஹாரர் ஃபிலிம அந்த கேமரா ஆங்கிள் மூலியமாவோ, இல்ல அந்த மியூசிக் பிஜிஎம் மூலியமாவோ நம்மளுக்கு அந்த பயத்த வர வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அந்த வகையில இந்த படத்தோட கேமராமேனான ஷனாத் ஜலாலும் சரி, அதே போல எடிட்டரான ஷாஃபிக் முகமதும் சரி, இந்த படத்தோட மியூசிக் டைரக்டரான கிறிஸ்டோ சேவியரும் சரி, 3 பேருமே அந்த சாத்தான காட்டுற அந்த விதம் இருக்குல்ல, நம்மள நிஜமாவே மிரள வைக்குது. எஸ்பெஷலா ஒரு இடத்துல தேவன் தன்னோட வீட்ட திரும்ப நினைச்சு பாப்பாரு. சடனா அந்த வகையில யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத விதமா அந்த இடத்துல ஒரு மெலோடிக் மியூசிக் மாறும். நிஜமாவே இந்த இடம்லாம் ரொம்பவே பக்காவா இருந்தது. கண்டிப்பா நீங்க இதெல்லாம் மிஸ் பண்ணாம பாருங்க. சோ நீங்களும் படம் பார்த்துட்டு வந்து படம் எப்படி இருந்தது அப்படிங்கறத கீழ கமெண்ட் பண்ணுங்க.